இப்போ நம்ம பார்த்து புஷ்பா 2 கிரேட் கிரேட் கிரேட், கேஜிஎஃப் கிரேட் 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 இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது தமிழ் சினிமாவில். எங்கள் படம் வந்துட்டு தமிழ் சினிமா வந்து 1000 கோடி கொடுக்குதா சொன்னால் தான் நம்ம கிரேட் நம்ம தமிழ் சினிமா சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஏன் இது வந்து தமிழ் சினிமாவில் 1000 கோடி வருதுன்றது நம்ம மார்க்கெட்டை மட்டும் நம்பி இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லை எக்ஸாம்பிள், புஷ்பா 2 வந்து ஆந்திராவில் பணத்துட்டு 1000 கோடி வரல, நார்த் இந்தியாவும் அந்த படம் அப்பீல் ஆயிருக்கு, ஓவர்சீஸ்லாம் அப்பீல் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ கொடுத்துருவாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 250 கோடி மேலே வர முடியாது. அதனால் 250 கோடி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து கோட்டுக்கே கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்கள பொறுத்தவரையும் அவங்க கலெக்ஷனை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இதர மாநிலங்களில் அது வரணும். ஓகேங்களா? இப்போ இதர மாநிலங்களில் வந்தால் தான் நம்மளால் 1000 கோடி அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அதுக்கான வேலை இன்னும் பண்ண போகிறோம். அதுதான் வந்து தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சேர்ந்து நடிகரோட சேர்ந்து ஒரு 1000 கோடிக்கான டார்கெட்னா தமிழ்நாடு பொறுத்தவரையும் சேலஞ்ச் இல்லை. இப்போ வெளி மாநிலங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா இப்போ கூலி எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒன்று பண்ணி அந்த இடத்துலையும் அதுக்கு அட்ராக்ஷன் வரும்போது கண்டிப்பாக 1000 கோடின்றது பாசிபிலிட்டி இருக்குது. 2025 அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ அமையன்னு எதிர்பார்ப்போம்.